ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்க போறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷன் டிசைனர். நான் பார்த்தீங்கன்னா, ஃபேஷன் டிசைன் சொல்லிக் குடுக்குறேன். டெய்லரிங் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஒரு டெய்லரிங் கத்துக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்கள தெரிஞ்சுட்டு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இத சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கில்ல நீங்க கத்துக்க போறீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க போனா தான், உங்கனால ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும். இல்லன்னா கண்டிப்பா நம்மளால பெரிய லெவலுக்கு வரவே முடியாது. என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் டெய்லரிங் கத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடா நெறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. எல்லார்ட்டயுமே மொபைல் ஃபோன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லார்ட்டயுமே இருக்கு. எல்லாருமே நம்ம என்ன கத்துக்க போறோம்னு நினைக்கிறோமோ அதை பத்தின வீடியோஸ் நிறைய பாருங்க. இப்ப நான்லாம் கத்துக்க போது பாத்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனே கிடையாது. அப்ப நான் எந்த ஒரு வீடியோஸுமே எனக்கு பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்ப நான் பாத்தீங்கன்னா டெய்லரிங் தான் கத்துக்க போனேன். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் முடிச்சேன். ஃபர்ஸ்ட் டெய்லரிங் தான் கத்துக்கிட்டேன். அந்த டெய்லர் கத்துக்க போகும்போது எனக்கு டெய்லரிங் பத்தி எதுவுமே தெரியாது. மிஷின் ஓட்ட கூட தெரியாது. எதுவுமே தெரியாம தான் நான் போனேன். போகும்போது அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நாலேஜ் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அதை தாண்டி என்னால எக்ஸ்ட்ரா எதையுமே கத்துக்க முடியல. இப்போ ஒரு பிளவுஸ் கட் பண்றோம்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணும்போது என்னோட சைஸுக்கு தான் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணாங்க. அப்ப அதை மட்டும்தான் என்னால போட முடிஞ்சிச்சே தவிர, என்னை தாண்டி என்னோட பிக் சைஸா இருக்கவங்களுக்கும் சரி, என்னோட ஸ்மால் சைஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி, என்னால ஒரு பிளவுஸை கட் பண்ணி கொடுக்கவே முடியல ப்ராப்பரா. நான் என்னதான் கட் பண்ணாலும் அது ப்ராப்பரா அவங்களுக்கு வரல. அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே வரல. இப்ப கிளாஸுக்கு நான் போனேன்னா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே பாத்தீங்கன்னா வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நான் போயிடுவேன். அப்படி போகும்போது எனக்கு எந்த டவுட்டுமே வரல, எதுவுமே என்னால பண்ண முடியல. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, நான் யாருக்குமே கஸ்டமருக்கு என்னால தச்சு கொடுக்கவும் முடியல. ஏன்னா எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் அங்க கிடைக்கல. நான் நான் தப்பா சொல்லல. எனக்கு அந்த இடத்துல கேட்க தெரியல. ஓகேங்களா? எனக்கு அந்த இடத்துல எனக்கு இந்த டவுட் இருக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி எனக்கு கேட்க தெரியல. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றோம், எனக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நிறைய டவுட் வருது. அந்த டவுட்லாம் கிளியர் பண்றது நமக்கு யாருமே இல்லை. அப்படிங்கிற போது நம்மளாம் ஒண்ணா தேடி 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 நம்ம ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டோம். அப்படிங்கிற போது திருப்பி நம்மளால மறுபடியும் போக முடியல. அதனால நம்ம வீடியோஸ் பார்த்து பார்த்து அது கிளியர் பண்றோம். அது கண்டிப்பா தப்பு. ஓகேங்களா? நீங்க கிளாஸ் போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வீடியோஸ் நிறைய பாருங்க. ஓகேங்களா? பேசிக்ல இருந்து ஒரு பிளவுஸ் தைக்க போறீங்க, ஒரு சுடிதார் தைக்க போறீங்கன்னா அதை அதோட ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பாருங்க. அதுல உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதுங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு கத்துக்க போறோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் அப்படியே அதுல ஃபோக்கஸ் ஆயிரும். ஓகேங்களா? இதை நம்ம பண்ண போறோம், இதை பண்ண போறோம் அப்படிங்கிற போது அதை உன்னிப்பா அதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க, ஒவ்வொரு சைஸுக்கு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டோம் வச்சுங்களேன். அப்ப கிளாஸ்ல போயிட்டு ஓகேங்களா, நம்ம ரெகுலராக கிளாஸ் போறோம் பாத்தீங்களா, அங்க போயிட்டு அவங்க கிட்ட அந்த டவுட் எல்லாம் நம்மளால கேட்க முடியும். இப்போ ஒரு பிளவுஸ் மட்டும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு பிளவுஸ் மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க. உங்களோட பாடி சைஸ்க்கு உங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த பாடி சைஸ்க்கு என்ன பண்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு போகும்போது நம்ம அந்த இடத்துல முதல்ல கேட்க முடியும். இந்த பாடி சைஸுக்கு நான் என்ன பண்ணணும், இதை விட பெரிய சைஸ்னா என்ன பண்ணணும், இப்ப இதை விட சின்ன சைஸ்னா என்ன பண்ணணும். நமக்கு ஒரு பிளவுஸ் தான், 3 டாட் பிளவுஸ் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொரு சைஸுக்கும் சேஞ்சஸ் ஆகுதுல்ல. அப்ப நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத அவங்க கிட்ட நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்க போறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்து அதை பத்தி நிறைய டவுட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் போங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு மிஸ்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா மிஸ்ஸுங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா இடத்துலயும் ஒரே மிஷின் தான். ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் மிஷின் பெடல் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா சேம். ஓகேங்களா? அப்ப நம்ம காலை வச்சு மிதிக்க போறோம், மிஷின் பாத்தீங்கன்னா ரன் ஆக போகுது. அப்படிங்கிற போது மிஷின் பிராக்டிஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு தப்பு கிடையாது. இருந்தாலும் எனக்கு மிஷின் பிராக்டிஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. அதோட பிராக்டிஸ் இருக்குங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நிறைய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு நிறைய டவுட்டோட நீங்க போங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல போய் உங்களால கிளியர் பண்ணிக்க முடியும் சொல்றேன். இப்ப நான் போன இடத்துலயுமே நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாதனால என்னால அதை ஒரு பிசினஸா ரன் பண்ண முடியல. அதனால நான் பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த 20 இயர்ஸ்ல ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நான் வேஸ்டா தான் இருந்தேன். நான் நிறைய வீடியோஸ் பாக்குறது, பார்த்து பார்த்து அது பண்றது இது பண்றது அப்படின்னு பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஒரு கட்டத்துல சரி போதும், நம்ம
அடுத்த லெவலுக்கு போகணும்னா இன்னும் நம்ம வந்து எதாவது எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னால் ப்ராப்பராக எல்லாமே கிளியராக பண்ண முடியுது. ஓகேங்களா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து பார்த்து நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு என்னென்ன டவுட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு ஃபேஷன் டிசைன் போய் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கும் போது அந்த டவுட் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸோ சுடிதார் எந்த இது கொடுத்தாலும் நம்மளால கட் பண்ணி தைக்க முடியும். அது மாதிரி என்ன டவுட் நீங்கள் கேட்டாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நிறையா வீடியோஸ் பார்த்து அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேங்க நான் சொல்கிறேன். ஓகேவா.